ஆல் ரைட் நண்பா. ஸோ ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான பெரிய அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த பெரிய அப்டேட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நேற்று நைட்டு பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா வந்து ஒரு வீடியோ வந்து போடுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸோ WWE கண்டென்ட் பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது, நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் வரப்போகுது, இந்தியா கண்ட்ரியில் பார்த்தோன்னா இனிமேல் WWE வந்து வரப்போகுது. அதோட அது எப்படி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா டீட்டெயிலாகவே இருந்தது எத்தனை மாதம் வரைக்கும் வந்து இப்போதைக்கு நீங்கள் டிவியில் பார்க்க போகிறீங்கன்னு. ஸோ இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில், அதோட டபிள்யூட கான்ட்ராக்ட் வந்து வரப்போகிற மார்ச் மாதம் வந்து முடியுது. ஸோ மார்ச் மாதம் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் வந்து டிவியில் உங்களோட ஃபேவரட் டபிள்யூ பார்த்தினா ஷோ பார்க்கலாம். இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து காலங்காலமாக வந்து பார்த்தது. பட் ஆஃப்டர் மார்ச் இந்த கதை வந்து டோட்டலி சேஞ்ச் ஆக போகுது. ஆல்ரெடி எப்படி யூஎஸ்ஏல சில கண்ட்ரியில் சேஞ்ச் ஆகிடுச்சோ அதேமாரி இங்கே இந்தியாவிலையும் பார்த்தினா ஆஃப்டர் மார்ச் சொல்லப்போனால் ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே டிவியில் வராது, இந்தியாவில் டிவியில் வராது. ஆஃபிஷியலி நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் பார்த்தோன்னா டபிள்யூ வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் உங்களோட முதல் கொஷின் இதுவாக தான் இருக்கும், நான் ரெசல்மேனியா பார்க்கலாமான்ட்டு. நான் கூட போய் ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஏப்ரல் மிட்டில் தான் பார்த்தோன்னா இது ரெசல்மேனியா நடக்க போகுது. ஸோ டேரெக்டாக ஆன் த பாயிண்டில் சொல்லணும்னா எஸ், உங்களால் டிவியில் ரெசல்மேனியா வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கோட டபிள்யூட கான்ட்ராக்ட் பார்த்து முடிஞ்சிடும் மார்ச் மாதம். ஸோ ஏப்ரல்லேருந்தே பார்த்தா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் தான் வந்து ரெசல்மேனியா வந்து பார்க்கணும். ஸோ ரெசல்மேனியா உங்களால் நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்து பார்க்க முடியும். இது வந்து டைரக்ட் ஆன் த பாயிண்ட் நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இதில் என்ன ஒரு இது தான், ஏன்னா நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் காசு தான் கட்டணும். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணும்போது உங்களோட அந்த பிளான் காட்டும், ஸ்டாண்டர்ட் அண்ட் மீடியம் அந்த மாதிரி ஏதோ 3 இது காட்டுவாங்க. ஸோ ஒரு 200 300 அண்டு 400 சம்திங் அந்த மாதிரி வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். அஃப்கோர்ஸ் எல்லாராலையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வகையில் நீங்கள் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களா 300 400, அதேமாரி சேம் நீங்கள் வந்து இதுக்கும் ரீசார்ஜ் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு வந்து உங்களோட அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். நிறைய பேரால் பண்ண முடியாது. ஆஸ் அ மிடில் கிளாஸ் அஸ் அ இந்தியனாக பார்த்தா நம்ம வந்து 400 300 வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வந்து கொடுக்க மாட்டோம். ஆனால் சில பேருக்கு இது வந்து அவ்வளோ பெரிய மேட்டராக இருக்காது. அப்பர் கிளாஸ் அவங்களுக்கெல்லாம் அப்பா வெயிட்டாக சம்பாதிக்கிறாரு, அம்மா வெயிட்டாக சம்பாதிக்கிறாங்க, குழந்தைங்க வந்து இதெல்லாம் சும்மா ஆல்ரெடி டிவியில் ஆல்ரெடி நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்து தான் இருக்கோம், அந்த மாதிரி இருந்த ஆளுங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிச் கிட்ஸுக்கெலாம் வந்து இந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களே சேர்த்து இப்போ அதுக்கும் வந்து பண்ணணும். ஸோ டோட்டலாக ஒரு 800 கிட்ட 1000 வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாதத்துக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேரால் இதை அஃபோர்ட் பண்ண முடியும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஐ நோ இதுலேருந்து கிட்ட ஒரு 40-50% ஆடியன்ஸ் வந்து இந்தியன் ஆடியன்ஸ் வந்து லூஸ் ஆவாங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாதி பேர் ஸ்கூல் போகிற பசங்களாக இருப்பாங்க, அவங்க ஆன் வந்து பண்ணல. அண்ட் அம்மா அப்பாவோ இதுக்காகலாம் வந்து காசு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியாது. நம்மளோட இந்தியன் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் பார்த்தா ஃப்ரீயாக இருக்கிறதே வந்து ஓவராக பார்க்க விட மாட்டாங்க, கண்ணு கெட்டு போயிடும் அது இதுன்னு, ஐ மீன் ஃபீலிங்ஸில். ஸோ கஷ்டம்தான். அண்டு காலேஜ் போகிற பசங்க ஒரு வேளை நீங்கள் பார்ட் டைம் வேலைக்கு போகிறீங்கன்னா அதுவே வந்து கஷ்டம்தான். ஸோ கண்டிப்பாக ஆஸ் அ இந்தியன் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ உங்களோட கதை உங்களோட மைண்டில் என்ன போகுது, அஃபோர்ட் பண்ண முடியுமா, என்ன உங்களோட கதை ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் வந்து நிறைய பேரோட டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் அண்ட் கருத்துக்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே நண்பா, ஒரு ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. நம்மளோட ஸ்டெஃப்னி மெக்மேன் அஃப்கோர்ஸ் ரம்பிள் வந்திருக்காங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரம் பிஹைண்ட் த சீன் ராயல் ரம்பிள் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இப்போ ஜேஓஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லிஸ்ட்டில் வந்து போயிட்டார். சமோன் ஃபேமிலியில் எக்கோஜூனா அண்ட் ராக்கு ரோமன் இவங்க தான் பார்த்தோன்னா ராயல் ரம்பிள் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த லிஸ்ட்டில் எஸ் நம்மளோட ஜேஓஸோ கூட பார்த்தோன்னா அந்த லிஸ்ட்டில் போயிட்டார். அண்ட் இது சின்ன விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ரோமன் ராக்கு எக்கோஜனா இருக்கிற லிஸ்ட்டில் ஜே கூட போனது வந்து ஒரு பெரிய
நம்ம விஷயம்னு வந்து சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவில் நம்ம வந்து எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்சஸ் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்மளோட உமன்ஸ் மேட்ச்க்கே வரும். நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இங்கே ஈயோஸ்கை பார்த்தோன்னா ஜெயிச்சிருக்கணும். ஈவன் இன்டர்நெட்டில் ராயல் ரம்பிள் பார்த்தோன்னா ஈயோஸ்கை ஜெயிச்சிருக்கணும்னு வந்து ரூமர்ஸ் போயின்னு இருந்து சரி ஜெயிக்கல. சார்லட் ஃபேரியை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு பதிலாக ஃபேன்ஸ் வந்து பூ வச்சே வந்து சாவ வச்சுட்டாங்க. அதுவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது விஷயம், சரி குவாலிஃபைங் மேட்ச் ஜெயிக்க வச்சு அங்கே சாம்பரில் ஈயோஸ்கை போவாங்கன்னு பார்த்தா இங்கே முடிச்சு விட்டாங்க. குவாலிஃபைங் மேட்ச்லேயே பார்த்தோன்னா ஈயோஸ்கையை தோக்கடிக்க வச்சுட்டாங்க. அதாவது பேக் ஸ்டேஜில் லிவ் வந்து ரியாவை அட்டாக் பண்ணிடுறாப்புல. தென் குவாலிஃபைங் மேட்ச் ஈயோஸ்கை வர்சஸ் லிவ் நடந்துருக்கு. ஏன்னா கோவத்தில் இங்கே பார்த்தோன்னா ரியா வந்து லிவ் மேலே அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால டிஸ்குவாலிஃபைனால இங்கே ஈயோஸ்கை மேட்ச் வந்து தோற்றுறாங்க. இது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் அட்லீஸ்ட் ஈயோஸ்கை அந்த மேட்ச் வந்து பார்க்க விரும்பினேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லிவ் பார்த்தோன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் ஈயோஸ்கைக்கு. உங்களை எத்தனை பேர் அதை அக்ரி பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். மென்ஸோட குவாலிஃபை மேட்ச் நடக்குது பிட்வீன் சாமி ஜெயின் அண்ட் சிஎம் பங்க். மெயின் இவெண்ட் மேட்ச் சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்க்கல, பட் மேட்ச் வந்து நல்லாவே இருந்தது. சரி, அந்த மேட்ச்சில் நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க் குவாலிஃபை ஆகிட்டாரு. மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாரு. அண்ட் இப்போது எலிமினேஷன் சாம்பியனில் தன்னோட இடத்த பிடிச்சிட்டாரு. ஆல்ரெடி நம்மளோட சீனா உட்காந்துருக்காரு. ரெண்டு பெரிய ஆளுங்க பார்த்தோன்னா இடத்த வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, சீனா அண்ட் பங்க்கு. சரி, அண்ட் சாமி தோற்றதுக்கப்புறம் பார்த்தோன்னா கெவின் ஓன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அண்ட் ராவே பார்த்தோன்னா அப்படி தான் முடிக்கிறாங்க. தன்னோட பைல் ரோல் போட்டுறாரு. இந்த மாதிரி பார்த்தோன்னா ரா முடியுது. ஏன் அடித்தாரு இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ சில விஷயம் வந்து பேசப்படுது ஃபேன்ஸ் மத்தியில் இன்டர்நெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லப்படுதுன்னா, நடந்த ராயல் ரம்பிளில் சாமி ஜெயின் நினச்சாருன்னா அவர் வந்து காப்பாற்றிருக்கலாம் கெவின் ஓன்ஸை. ஈவன் கோடி வந்து லேடர் மேலே ஏறுவார்ல டைட்டிலாக எடுக்க, அப்போ கூட வந்து சாமி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் அங்கே சாமி வந்து கொஞ்சம் கூட கேவுக்கு வந்து இது தரல, ஃபேவராகவே இல்லை, ஹெல்ப் பண்ணல. அந்த கோவத்தில் தான் கேஓ வந்து போட்டு அட்டாக் பண்ணிட்டாரு சாமி மேலே. அண்ட் இன்னொரு அப்டேட் கிடையாது, ஸ்பெகுலேஷன்னே சொல்லலாம். ஸோ மேபி இங்கே டபிள்யூ பார்த்தா பிளான் பண்ணுறாங்க சாமி வர்சஸ் கேஓ ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச்சு. அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா ஒருத்தி மேட்ச் தான். அண்ட் எப்படி இழுக்க போகிறாங்கன்னு தெரியல, பட் பார்க்கலாம். கேஓ வர்சஸ் சாமி. எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேவா இல்லையன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் செத்து பற்றி ஸோ செத்து வந்து தன்னோட செக்மெண்ட் கட் பண்ணார். அண்ட் அங்கே லைட்டாக கலாய்ச்சி விட்டார் பங்கை. அவனால் ஜெயிக்க முடியல, ரோமனால் ஜெயிக்க முடியல, அண்டு என்னாலையும் ஜெயிக்க முடியல தான், பட் நான் குவாலிஃபை ஆகிடுவேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா அடுத்த வாரம் ஃபின் பேலருக்கும் அவருக்கும் வந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. அங்கே செத்து மட்டும் தோத்துட்டாருன்னா கஷ்டம்தான். ஏன்னா ஃபின்னு தனி கிடையாது. அங்கே கார்லிட்டோ கூட இருக்கார், நம்மளோட இவர் மீசை வச்சுக்கிற பேர் டாம் கூட இருக்கார். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. செத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நான் ஹோப் பண்ணுறேன் இங்கேயும் நம்மளை வந்து ஏமாற்றாமல் இருந்தால் சரி. பட் இங்கே கலைச்சி விட்ருப்பாரு. அண்ட் இங்கே மெயினாக பார்த்தோன்னா ராலியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா செத்து வந்து அந்த கர்ப் ஸ்டம் செம பயமாக போட்டிருப்பாரு ரோமனுக்கு. ஸோ அங்கே மைக்கேல் கோலை வந்து அனௌன்ஸ்மெண்ட் தராரு. ஸோ ரோமன் ரெயின்ஸோட பர்சனல் ட்ரெயினர் அவர் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருன்னா, ரோமனால் டபிள்யூயில் வர முடியாது. ஸோ ரோமன் எப்போ வருவார்னே வந்து சொல்ல முடியாது. ஃபார் ஃபியூச்சர் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது. அண்ட் இங்கே இன்டர்நெட்டில் என்ன பேசப்படுதுன்னா, ரோமன் வந்து இனிமேல் வரமாட்டார். ஐ மீன் இந்த ரெசல்மேனியாக்கு முன்னாடி எப்படியோ வந்துட போகிறாரு. வித்தவுட் ரோமன் ரெசல்மேனியா எப்படி நடக்கும்? ஸோ அஃப்கோர்ஸ் ரெசல்மேனியா முன்னாடி வந்துடுவார். ஆனால் இங்கே பார்த்தோன்னா மேபி சாம்பர் வரைக்கும் வந்து ரோமன் வரமாட்டார். அப்படி வந்தாலுமே வந்து மேபி எலிமினேஷன் சாம்பரில் ரோமன் வந்து இருக்க மாட்டார். அவர் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ண மாட்டார். ஹெவிலி ரூமர் இருந்தது இவர் ரம்பிள் தோத்துட்டார், பட் மேபி சாம்பர் மேட்ச்சில் இருப்பார்னு. பட் இப்போதைக்கு இந்த அப்டேட்லாம் பார்த்தா ரோமன் வந்து எலிமினேஷன் சாம்பரோட குவாலிஃபை மேட்ச்சில் கூட இருக்கிற மாதிரி தெரில, ரோமன் வர மாதிரி தெரியல. ஸோ சும்மாவே லீவ் எடுப்பார்ல, வீட்டில் இருப்பார்ல, இனிமேல் இன்னும் கொஞ்சம் லாங்காக வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு வந்து செத்து சொன்னார். கலாய்ச்சி விட்டார் தன்னோட செக்மெண்ட்டில். சொன்னார் அவர், நான் போட்ட கப்ஸும் எனக்கு தெரியாதா, நல்லாவே தெரியும், இன்னும் லாங்காக ரெஸ்ட் எடுக்க போகிறான். ஓகே, நான் செத்து ரோமன் பற்றி பேசினே இருக்கேன். இது ரிலேட்டட் நான் இன்னொரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நடுவில் வேறு அப்டேட் சொன்னேன்னா இது வந்து லேக் ஆகிடும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ செத்து கலாய்ச்சின்னு இருக்காரு, ரோமனை வரமாட்டாருன்னு சொல்லிட்டாரு, அந்த மாதிரி கர்ப் ஸ்டம் போட்டார். என்னதான் கதை? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூமர் வந்து போயின்னு இருக்குது. நல்லா கேளுங்க, ஒரு ஸ்லைட்லி ரூமர்னு சொல்லலாம், ஹெவிலி கூட கிடையாது. என்னன்னா இப்போ ரோமன் வரமாட்டார்ல, அண்ட் மேபி செத்து வந்து சாம்பரில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா அங்கே
செத்தை காஸ்ட் பண்ண ரோமன் வந்து வரலாம் சாம்பர் மேட்ச்சில். எஸ், ரோமன் மேபி கம்ப்ளீட் பண்ண மாட்டார், ஆனால் செத்தை காஸ்ட் பண்ணால் எலிமினேஷன் சாம்பரில் ரோமன் வரலாம். அண்ட் காஸ்ட் பண்ணிட்டாருன்னா ரெஸ்ல்மேனியாக்காக சேத் அண்ட் ரோமனுக்கான மேட்ச் வந்து எஸ் டபிள்யூ பார்த்தா மேபி பிளான் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மர் சீல்டோட மெம்பர் செத் அண்ட் ரோமன் பிட்வீன் ஒரு மேட்ச்சு. அண்ட் அப்படி உண்மையிலே பிளான் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஓகே தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய மேட்ச்சு, மெயின் இவெண்ட் ஒர்த்தியான மேட்ச்சு. ஆனால் நார்மலாக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் நடந்தால் எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு எந்த இதுவுமே இல்லை. நடந்தால் எத்தனை வாட்டி போட்டாலும் பார்ப்பேன். அண்ட் உங்களை யாருன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா போய் சர்ச் பண்ணுங்கள் டபிள்யூஇன்னு. ஆல்ரெடி பார்த்தோன்னா டபிள்யூயோட சில கண்டென்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் சில கண்டென்ட் பார்த்தோன்னா கம்மிங் சூன் வந்து போட்டிருக்கோம். கம்மிங் சூன் அஃப்கோர்ஸ் ஏப்ரல்லேருந்து பார்த்தோன்னா லைவாக வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்தியாவில் கண்டென்ட் வந்து போட ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும் வந்து அது தெரியும். அப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படி காட்டுறதுன்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் வந்து தெரிய வைங்க. அண்ட் நண்பா, நேற்று நான் போட்ட அப்டேட் வீடியோவில் தேங்க்யூ கேன்னு வந்து உங்களை கமெண்ட்டில் போட சொல்லியிருப்பேன். அண்ட் உங்களை நிறைய பேர் வந்து ஜென்யூன்லி ஃப்ரம் த ஹார்ட் போட்டிருந்தீங்க. அண்ட் இப்போ அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் என்னென்னா, உண்மையிலே பேக் ஸ்டேஜில் கூட பார்த்தோன்னா பல சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்லாம் பார்த்தோன்னா கெவின் ஓவன்ஸோட ஒர்க்கு பார்த்து வேறு லெவலில் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் நிறைய அப்ரிஷியேஷன் பார்த்தோன்னா கெவின் ஓவன்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்குன்னு ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அந்த மனுஷை பற்றி நான் பேச தேவையில்ல, நேற்று போட்ட வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். நீங்களும் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களோட கமெண்ட் செக்ஷன்லேருந்து கொடுத்தீங்க. அண்ட் நம்மளோட ஃபீமேல் சைடில் இதேமாரி அப்டேட் பார்த்தோன்னா ராக்ஸேன், லிவ் மார்கன், இயோ ஸ்கை இவங்களுக்கு பார்த்தோன்னா பேக் ஸ்டேஜில் நல்லா வந்து ப்ரைஸ் கிடச்சிது. அண்ட் ப்ரைஸ்னால் பாராட்டுகள் அது வந்து கிடச்சிது. அண்ட் நல்ல அப்ரிஷியேஷன்லாம் வந்து கிடச்சிது. யாருக்கு? ராக்ஸேன், லிவ் அண்ட் இயோ ஸ்கை. இன்ஃபேக்ட் ராக்ஸேன் ரிலேட்டட் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, கூடை சேர்த்தில் ராக்ஸேனை NXTலேருந்து மெயின் ராஸ்டருக்கு வர வைக்கிற மாதிரி பார்த்தோன்னா டபிள்யூயோட ஸ்டாஃபோட பிளான்ஸ் வந்து இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. அதாவது ராக்ஸேன் பார்த்தோன்னா மெயின் ராஸ்டருக்காக ரெடி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து மெயின் ராஸ்டரில் இருக்கிற க்ரியேட்டிவிட்டியை வந்து நினைக்கிறாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, கொண்டு வரலாம். ஏன்னா நல்லா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ரம்பலில் ஒரு மூமெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஜோ ஹென்ரி வந்திருப்பார். அண்ட் சேம் ஜாலியாக பார்த்தோன்னா நின்று பார்த்துன்னு இருப்பார், என்ஜாய் பண்ணியிருப்பார். ஈவன் ஜாக்கஃபாட்டு கூட அவர் கன்ஃபர்ம் பண்ணியிருப்பார், ஏன் அவனை நோன்ற அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ட்வீட் போட்டிருக்காரு, ஐ வாஸ் என்ஜாயிங் ஜோ ஹென்ரி. அந்த மாதிரி வந்து சேமஸ் தன்னோட ரியாக்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ லுக் லைக் எஸ் சேமஸ்க்கு ஜோ ஹென்ரி வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் மறக்காதீங்க NXTன்ற TNAலேருந்து அந்த ஃபீமேல் ஜார்டன் கிரேஸை பார்த்தோன்னா டபிள்யூவில் சைன் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு அப்டேட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஆஃப்டர் ரம்பல். இப்போ அடுத்த பிளான் கூட தெரிய வந்திருக்கு. மேபி அடுத்த டபிள்யூ பார்த்தோன்னா பார்க்குற ஸ்டார் வந்து ஜோ ஹென்ரி தான். ஸோ TNAல இருக்கிற ஜோ ஹென்ரியோட கான்ட்ராக்ட் கூட முடிஞ்சதுக்கப்புறம் டபிள்யூ வந்து தன்னோட கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கலாம். அண்ட் எனக்கு என்னென்னா, இதேமாரி TNAவோட மெயின் ஆளுங்களை தூக்குனாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் பார்த்துருந்தேன், அப்டேட் கிடையாது, ஃபேன்ஸோட டீப்பான ஒரு ஸ்பெக்குலேஷன் நம்ம சொல்லலாம். மேபி இப்போ நான் சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு அப்டேட் வீடியோ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட்லி WWE அண்ட் TNA பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அண்ட் போகிற போக்கில் ஒரு கட்டத்தில் மேபி டபிள்யூ வந்து TNA கூட வந்து அந்த கம்பெனி கூட வாங்கிடலாம் அந்த மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நடக்குமா? அண்ட் இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ரா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பேக் ஸ்டைலில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஃபெனாமினல் ஒன் AJ ஸ்டைல் பார்த்தோன்னா அஃபிஷியலி ரா பிராண்டுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டார். இப்போது அவர் வந்து ரா ராஸ்டரோட பாட்டு. அஃப்கோர்ஸ் இதை கேட்ட உடனே கேத்திகலிக்கு வந்து ஒரே சிரிப்பு தான் முகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்ம ஹாப்பி. ஏன் ஹாப்பி? நீங்கள் நேற்று என்னோடய அப்டேட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் AJ ஸ்டைலுக்கும் கேத்திகலி என்ன கதை போகுது, என்ன பண்ணாங்க நேற்று. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட அலெக்சா பிளேஸ் பற்றி. ஸோ நேற்று கூட அலெக்சா பிளேஸ் ரிலேட்டட் சில அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது இன்னும் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அப்டேட் என்னென்னா, அலெக்சா பிளேஸ் நியூ கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நியர்லி இது வந்து 5 இயர்ஸோட கான்ட்ராக்ட் வந்து சொல்லப்படுது. 4 to 5 இயர்ஸ் வந்து சொல்லப்படுது. ரீசைன் பண்ணிட்டாங்க அலெக்சா பிளேஸ். இப்போ வந்துட்டாங்க, லாங் டைமாக வந்து இருக்க போகிறாங்க. யார் கூட ஃபியூடு போக போகுதுன்னு தெரில. ஆனால் ரம்பலில் பார்க்கும்போது லிவ்வுக்கும் இவங்களுக்கான கதை போயிருந்தது. இன்ஃபேக்ட் லிவ் தான் அலெக்சாவை எலிமினேட் கூட பண்ணியிருந்தாங்க. அண்ட் எலிமினேஷன் சாம்பியனோட முதல் போஸ்டர் வந்து தெரிய வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் அஃபிஷியல் போஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க. தரமான போஸ்டர், செயின்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எலிமினேஷன் சாம்பியனோட லோகோ இருக்குது. ஆனால் உள்ளே யாருன்னா ஒரு மனுஷனை நிற்க வச்சுருந்தா நல்லாயிருக்கும்.
காலியான பிக்காக இருக்குது. இந்த மாதிரி இன்டர்நெட்டில் வந்து பேசப்படுது. ஸோ ஜான்சனோட பிக்கை வந்து இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் ஏன்னா இன்றைக்கி நம்மளோட பங்கு கூட ஜெயிச்சாரில் குவாலிஃபை ஆகிட்டார், அவரோட பிக்கு கூட இந்த மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ கிராஃபிக் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அடுத்த ஒரு பேர் ஷாக்கிங் நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. நம்மளோட அண்ட்ராடே அண்ட் சார்லி ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா எங்கேஜ் ஆகியிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. லிட்ரலி அங்கே இருக்கிற ஆளுங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கு சும்மா விளையாடணும், பார்த்துடணும். பிரான் பேக்கர், கோடா ஜெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேஜாக இருந்தாங்க, இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் தன்னோட ப்ரோமோவில் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சார்லி ஃப்ளேர் இன்டைரக்ட்லி. நான் மென்டலியாக எவ்வளோ சஃபர் பண்ணுறேன், என் இன்ஜுரி ஆச்சு, நான் எவ்வளோ இது பண்ணுறேன், அந்தமாரி கொஞ்சம் ரியாக்ஷன் இது பண்ணேன். பட் ஃபேன்ஸ் எல்லாருமே பூ பண்ணி கொண்டாங்க. ஆனால் ஒன்று சொல்லி அவனை ரீசெண்ட் டைமில் நான் வந்து டைவோர்ஸ் இந்த வேர்டை வந்து அதிகமாக கேட்டுருக்கேன், அதிகமாக நியூஸில் கேட்டுருக்கேன். சில சிங்கர்ஸ் பண்ணுறாங்க, ஆக்டர்ஸு, ஏஆர் ரஹ்மான் கூட பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல நேம்ஸ், பிக் நேம்ஸு டைவோர்ஸ் லிட்ரலி லவ்லாம் போயிடுச்சு போல். இப்போலாம் எல்லாம் காசு, தன்னோட ஆட்டிடியூடு, ஈகோ தான். ஐ மீன் உண்மையான லவ் வெறும் நம்மளோட அம்மா அப்பாவோட ஜென்ரேஷனோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ.